ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 29/11/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள், தக்ஷிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள், நவமி. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். விருச்சிக லக்னம், இருப்பு 3 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி 7 நிமிடங்கள் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:52 மணி வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 6:40 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 10 மணி 7 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று இரவு 10 மணி 7 நிமிடங்கள் வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம் மகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர், நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஓம் காகத் வஜாய வித்மிகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு எள் தீபம் போட்டுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்ப ராசியில் சந்திரன் மற்றும் ராகு, மீனராசியில் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையில் வரவும் மாலையில் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தருவார். ஏன்னா போகிற போக்கில் ஒரு வருமானத்தை காமிச்சிடுவார். ஆனால் அதே சந்திர பகவான் ராசி மாறி சாயந்தரம் என்ன பண்ணுறார், உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவானோட சேர்ந்து விடுறார். அதனால் கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்து எடுக்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல தான் இருக்கார். கொஞ்சம் இன்றைக்கும் அதிகப்படியான பொறுப்புகள் கண்டிப்பாக வரும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் ராசி மாறி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதனால் சாயந்தரத்துக்கு மேலே ஓரளவுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
பொறுப்புகளினால் திணறக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகுவோடு சேர்ந்துட்டு சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்துக்கு வந்துடுறார். அங்கே கூடவே இந்த சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். சரியா, அங்கே சேர்ந்துடுறார். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நன்மைகள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைப்பிடிக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டமராசியில் தான் இருக்கார். ராகுவோடு சேர்ந்துட்டு சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். சரியா, இந்த பக்கம் ராகுவை விட்டுட்டு அங்கே பக்கம் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் என்ன பண்ணணும்? கப் சிப் காராவடை அமைதியாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கேர் எடுத்து ஒன்றும் பண்ணணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க இன்றைக்கும். சரியா, அதேமாதிரி வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கா பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா, அந்த பேப்பரை மறந்துட்டேன், இந்த பேப்பரை மறந்துட்டேன், அது இது ஹெல்மெட் போட மறந்துட்டேன் அர்ஜென்ட்டில் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா ஃபைன் கட்டுறது நீங்கள் தான். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லைன்னா வீண் பழி அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே சமயம் அங்கே ராகு பகவானும் இருக்கார். இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக விடியும். அதே சமயம் சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்து யாரோட சேர்றார்? சனீஸ்வர பகவானோட. சரி, குழப்பங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து ஜாலியாக ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிகழும். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயகர் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரணுரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். அதே ராசி மாதிரி உங்களுக்கு சாயந்தரம் எங்கே வராருன்னா இந்த சந்திரபகவான் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வரனோட சேர்ந்துடுறார். இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷத்தை இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, கொஞ்சம் ஆற்றல் பவர் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக செயல்படுத்துவீங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் சிறிய அளவில் மனக்குழப்பமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகுவோட சேர்ந்துட்டு சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகிரன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான பாதையை நோக்கி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்கப்படுது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் மனக்குழப்பமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அப்படியே அவரே ராசி மாதிரி இந்த சந்திர பகவான் நேராக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அங்கே யார் இருக்காருன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். கொஞ்சம் மனசில் குழப்பம் அதிகமாகும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதால் புதிய முதலீடுகளை புகுத்தி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் எடுத்து ஜாக்கரி வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் தைரியமும் மாலையில் சிறிய அளவில் மனக்குழப்பமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியோட சேர்ந்துடுறார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இன்றைக்கி புதுசாக முதலீடு புகுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுக்கு பாசம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். பொருளாதாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அற்புதமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சனீஸ்வரனோட சேர்ந்துடுறார். சின்ன சின்ன மனக்குழப்பம் இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே சமயம் மனதில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான 6 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். கூடவே ராகு பகவானும் இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். இருந்தாலும் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி. அதேமாரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றி மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனமாக செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் அலைச்சலை சந்திப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி செய்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபாபங்களோட அயனசேன போகஸ்தானம் 12ஆம் இடத்துல இந்த ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்து உயிச்சிடுறார். அங்கே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கணவரின் வீட்டாரும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வீண் இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.